السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் அவருடைய நபித்துவ வாழ்க்கையை நாம் பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் தவம் இருந்தபோது அவர்களுக்கு முதலாக குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கிய வரலாற்றை நாம் பார்த்தோம். அதிலே இறங்கிய வசனங்களில் முதலாக அல்லாஹ்வின் உத்தரவு இருக்கிறது, நபியை நீங்கள் ஓதுங்கள் என்பதுதான் முதல் உத்தரவாக இருக்கிறது. அதை ஒட்டி குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டியதின் அவசியம், சமுதாயம் அந்த குர்ஆனுடைய விஷயத்தில் கடைபிடிக்கிற நிலைப்பாடுகள், சமுதாயம் குர்ஆனை ஒதுக்கி வைத்திருப்பதால் தான் இன்றைக்கு எல்லா விதமான அவலங்களும் நடைபெறுகிறது என்று நாம் பார்த்தோம். மரியாதைக்குரியவர்களே, குர்ஆனுடைய வசனங்கள் மாற்றார்களை கூட மண்டியிட வைத்திருக்கிறது. அபூ ஜஹல் இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் வலீத் இப்னு முகீரா என்று சொல்லப்படுகிற ஒரு கவிஞனை அழைத்தான். அந்த முஹம்மது ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீதான் சிறந்த கவிஞராயிற்றே, உன்னுடைய கவிதையால் அவருக்கு பதில் சொல். அந்த வலீத் இப்னு முகீரா என்பவன் பிறவி கவிஞன். அவனுடைய ரத்த நாளங்களெல்லாம் கவிதை ஓடக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த திறமைசாலி வலீத் இப்னு முகீரா என்பவர். உன் கவிதையால் நீ வீழ்த்தி வா என்று அவரை அனுப்பி வைக்கிறார். அந்த வலீத் இப்னு முகீரா, எதற்கும் நீ உன்னுடைய காதிலே பஞ்சை வைத்துக் கொண்டு செல் என்று அபூ ஜஹல் அனுப்புகிறார். காபாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டு குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த வலீத் இப்னு முகீராவின் காதிலே அடைக்கப்பட்டிருக்கிற அந்த பஞ்சையும் மீறி அந்த வார்த்தைகள் அவருடைய காதிலே வந்து விழுகிறது. தஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرةً லிமன் யக்ஷா தன்ஸீலன் மிம்மன் ஹலக்கல் அர்த வஸ்ஸமாவாத்தில் உலா அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அடுக்கடுக்காக அந்த குர்ஆனுடைய வசனங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஓதுகிறார். அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்துகிறது அந்த குர்ஆனுடைய வசனங்கள். அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவனை என்னமோ செய்த அந்த வார்த்தைகள் பெருமானாருக்கு பதில் சொல்வதற்காக வந்த அவனால் கவிதைகளை பேச முடியவில்லை. அந்த குர்ஆனுடைய வசனம் அவனை மாற்றிவிட்டது. அவன் வந்து அபூ ஜஹல் சொன்ன வார்த்தை ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்லாஹி மா யுஷப்பிஹு அல்லதி யகூலு ஷைஅன் மின் ஹாதா. இவர் ஓடுகிறாரே, இதை போன்ற ஒன்று உலகத்திலே இல்லை, இதை போன்ற ஒன்று உலகத்திலே இல்லை. வல்லாஹி இன்ன லகௌலுஹு அல்லதி யகூலு ஹலாவா. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிற அந்த வார்த்தை இருக்கிறது, அது அல்வாதான். ஹலாவா அது அல்வாடா அப்படின்னு சொன்னான். வ இன்ன அலைஹி லஃபலாவா. அதை ஓதனவன் அதை விடமாட்டான், அதை ஓதனவன் அதை விடமாட்டான். சலிப்பு தட்டாது. குர்ஆனை எத்தனை தடவை ஓதினாலும் அது சலிப்பு தட்டாது. அது ஒரு அந்நியனிடத்திலிருந்து வந்த வார்த்தை. வ இன்ன லமுஸ்மிரு அலாஹு வ இன்னஹு லமுஸ்மிருன் அலாஹு மவ்தகுன் அஸ்ஃபலு. அதனுடைய அடிபாகமும்
பலன் தரக்கூடியது, அதன் மேல்பாகமும் பலன் தரக்கூடியது சொன்னார். வைன்னஹு லயஅலு வமா யுலா, அது உயர்ந்து கொண்டே செல்லும், அது ஒருபோதும் தாழாது. அந்த குர்ஆனுடைய வசனங்கள். வைன்ன லயஹ்திமு மா தஹ்தஹு, அது அதற்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் அழைச்சிடணும். ஒரு மாற்றாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை யோசித்து பாருங்கள். குர்ஆன் எந்த அளவுக்கு மாற்றார்களிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது ஒரு அல்வாடா என்றான், சாகிற வரைக்கும் மறக்க மாட்டான். அந்த குர்ஆனுடைய அந்த டேஸ்ட் அனுபவிச்ச சாகிற வரைக்கும் அதை விட மாட்டான். ஓதுவதில் இன்ட்ரெஸ்ட் குறையாது. எந்த புத்தகமும் சலிச்சு போயிடும். ஒரு தடவை படிப்போம், 10 தடவை படிப்போம், 100 தடவை படிப்போம். எந்த புத்தகமும் சலித்து போயிடும் அதற்கு பின்னால். ஆனால் குர்ஆன் ஒருபோதும் சலிக்காது. ஓத ஓத இன்னும் ஓத வேண்டும் என்கிற எண்ணம் வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒன்று வேதம் குர்ஆன். அதாவது குர்ஆனுடைய விஷயத்தில் இன்றைக்கு சமுதாயம் எப்படி இருக்கிறது? மாற்றார்களுடைய மனதை கூட மாற்றியது. சிலையான் என்கிற செல்லையா, அவர் ஒரு போலீஸ் அதிகாரி, தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தை சார்ந்தவர். அவர் அதிகமாக புத்தகங்களை வாசிப்பார். அவர் ஆங்கில மொழியை ஒரு பிராமணர் கற்கச் சொல்கிறார். அவர் கற்றுக்கொள்கிறார். அந்த பிராமணர் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள சொல்கிறார். அவர் ஒரு தலித், அந்த செல்லையா என்பவர். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். அதனால் பிரச்சனைகள் வரும் என்று. அதற்கு பின்னால் வசந்தா என்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து பெண் குழந்தை பிறக்கிறார். அந்த காலகட்டத்தில் தாழ்ந்த ஜாதி மக்கள் மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். தீண்டாமைக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தார். அதனால 100 முறை அவர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார். தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்ததால் 100 முறை அவர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார். கடைசியாக எஸ்பி பட்டணத்தில் அவர் பணியாற்றுகிறார். அங்க இரட்டை டம்ளர் நடைமுறையில் இருக்கிறது. அந்த பகுதியில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு டம்ளர், உயர்ந்த ஜாதியினர்களுக்கு ஒரு டம்ளர் அப்படிங்கிற அந்த நடைமுறை இருக்குது. கடைசியில அவரு இதுக்காக போராடி கடைசியில அவருடைய அந்த துறையிலேயே அவர் ஒதுக்கி வைக்கப்படுகிறார். அங்கே மண் குவளை இருக்கும். அதில் இவர் தண்ணீர் அருந்து விட்டார் என்றால் உயர் ஜாதியினர்கள் அந்த மண் குளத்தை போட்டு உடைச்சிருவாங்க, அந்த சாலை போட்டு உடைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தீண்டாமை கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவர் கடைசியில் ஒரு வழியா விஆர்எஸ் கொடுத்துட்டார். வேலண்டி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டார். அந்த போலீஸ் அதிகாரி பதவியிலிருந்து வேலண்டி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு விவசாயத்தில் ஈடுபடுகிறார். அப்படி ஈடுபடுகிற போது அவரால் பொது சேவை செய்யாமல் இருக்கவில்லை. அவர் உழுதுண்டு வாழ்வோர் சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறார். அந்த உழுதுண்டு வாழ்வோர் சங்கம் எந்த ஜாதி அடையாளங்களும் கிடையாது. உழுதுண்டு வாழ்வோர் சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறார். போர்டு வச்சிருக்கிறார் ரோட்ல. அந்த வழியாக அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அந்த வழியாக செல்கிறார். பார்க்கிறார் இந்த போர்டு, அது வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பாராட்டினார் கலைஞர். ராமநாதபுரம் மாவட்டத்திலே கலவரம், மிகப்பெரிய கலவரம் வெடிக்கிறது. அது ஜாதி கலவரம் தான். தீண்டாமையினால் பல வீடுகள் தீக்கிரையாக்கப்படுகிறது. அப்போது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருக்கு ஒரு தவறான தகவல் தரப்படுகிறது. இது தாழ்த்தப்பட்ட ஜாதியினர்கள் மிகப்பெரிய கலவரம் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க மேல அந்த குற்றச்சாட்டு அவர் கடைசியில சிறையில தலித் மக்கள் எல்லாம் சிறை பிடிக்கப்படுகிறார்கள், பொய் கேசுகள் போட்டு. அந்த நேரத்தில் இளைய பெருமாள் என்பவர் சந்திக்கிறார் அவரை. அந்த ஜெயிலில் இருக்கும்போது அவர் இதிகாசம், புராணம் போன்றவெல்லாம் படிக்கிறார். திருக்குறானையும் படிக்கிறார். யாரும் இந்த செல்லையா என்கிற இந்த போலீஸ் அதிகாரி சிறையில் இருக்கிற போது திருக்குறானை படிக்கிறார். அதுல இருக்கிற வார்த்தைகள் அவரை ஈர்க்கிறது.
இந்த இன இந்த இன இழிவு நீங்க வேண்டுமானால், இந்த தீண்டாமை நீங்க வேண்டுமானால் இஸ்லாம் தான் தீர்வு, அதுக்கு நன்மருந்து அதுதான் என்று உணர்ந்து கொண்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். 9 குடும்பங்கள் 92 நபர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார். இது மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிறது. அவர் 1981 ஜூன் 27ஆம் தேதி தன்னுடைய பெயரை முகமது அலி ஜின்னா என்று பெயர் மாற்றி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த சமயத்தில் தான் மதுரையில் இருக்கிற மீனாட்சிபுரம் என்கிற ஒரு ஊர் இந்த ஜாதி கொடுமையால், தீண்டாமை கொடுமையால் அப்படியே முழுதுமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். முழுதுமாக அந்த ஊரே, அந்த மீனாட்சிபுரம் என்கிற ஊர் அது ரஹ்மத் நகராக மாறியது. அங்கே அந்த ஊர்ல இருந்த பலரும் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள், ஆலயங்களாக ஆகியிருக்கிறார். அந்த மீனாட்சிபுரம் என்கிற ஊர் முழுதுமாக இஸ்லாத்தை வருகிறது. மிகப்பெரிய இதுவெல்லாம் இஸ்லாமிய எதிரிகளுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, 1995 மார்ச் அன்று மதமாற்ற எதிர்ப்பு மாநாடு என்று ஒன்று நடத்துகிறார். அதுல பகிரங்கமாக இந்த செல்லையா என்கிற அந்த முகமது அலி ஜின்னா கொல்லப்பட வேண்டும் என்றே பேசுகிறார். அந்த மாநாட்டில் கடைசியாக திட்டமிட்டு 1995 ஏப்ரல் மாசத்துல அவர் இஷா தொழுது வர்ற போது அவர் எதிரிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். நம்ம யோசித்து பார்க்கணும். அவர் ஜாதிய கொடுமைகளுக்கு ஆட்பட்டு, தீண்டாமை கொடுமைக்கு ஆட்பட்டு அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்கிற சிந்தனையில இருந்த போது அவரை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தது குர்ஆன். யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا. மனிதர்களே, உங்களை நாம் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்தோம். எந்த உயர்வு தாழ்வு கிடையாது. கருப்பனோ வெள்ளையனோ, உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது என்ற அந்த குர்ஆனுடைய வசனம் தான் அவரை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்தது. இப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வரலாறு, அந்த பட்டியல் மிக நீளமானது. மாற்றார்களின் மனதை கூட குர்ஆன் ஈர்த்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் வரலாற்றை பார்ப்போம். ஆனால் அந்த குர்ஆனின் பக்கம் நம்முடைய சமுதாயம் கவனம் செலுத்தாமல் இருக்கிறதே என்கிறது வருத்தத்திற்குரியதான். ஒரு பிசினஸ் என்று வருகிற போது அந்த மாநிலத்தின் மொழியை கற்றுக்கொள்கிறோம். நம்ம வேற ஒரு மாநிலத்துக்கு, தமிழ்நாட்டை விட்டு வேற ஒரு மாநிலத்துக்கு போனோம்னா அங்க அந்த மொழி தேவைப்படுது. இப்போ கர்நாடகத்தில் போய் நம்ம கடை வச்சோம் சொன்னா அந்த மொழி தேவைப்படுது அங்கே பிசினஸுக்கு. அதை முயற்சி எடுத்து கற்றுக்கொள்கிறோம், அந்த மொழி தெரியாமல் தான் சரியா இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அந்த குர்ஆனை கற்றுக்கொள்கிற விஷயத்தில் என்னால் முடியாது என்று அலட்சியப்படுத்தி ஒதுக்கி வைத்து சமுதாயம் குர்ஆனை ஒதுக்கிக் கொண்டே இருக்கிறது என்கிற அந்த வருத்தத்தின் மேலிட்டால் தான் இது விஷயம் சொல்லப்படுகிறது. ரமலான் நெருங்கி கொண்டிருக்கிறது. குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான் மாதம். அந்த குர்ஆனோடு நம் சமுதாயத்தின் கவனம் திசை திரும்ப வேண்டும். குர்ஆன் என்பது எவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்தது என்பதை சொல்வதுதான் இந்த உரையின் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனோடு தொடர்பை நமக்கு அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவாராக. குர்ஆனை நாம் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் அருளினானோ அந்த நோக்கத்தை உணர்ந்து அதை படித்து அதனுடைய கருத்துக்களை சிந்தித்து செயல்படுவதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.